அம்மா, நிர்மலா அம்மா எங்க? அம்மா உள்ளதான் இருக்காங்க. அம்மா, அம்மா. பாப்பா மாணிக்கம், இப்பதான் வரியா? ஆமாம்மா, கொடைக்கானல்ல இருந்து காய்கறி வந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு கொண்டு வந்தேன். இப்படி பார்த்து பார்த்து நீயும் காய்கறி வாங்கிட்டு வர. உன் பொண்டாட்டி என்னடான்னா வீட்டுல உட்காந்து சமையல் பண்றத மறந்துட்டு அவங்க அப்பா வீட்டுல போய் டேரா போட்டிருக்கா. எப்ப வரப்போறாளாம்? என்ன வர்ற மாதிரி யோசனை இல்லையா அவளுக்கு? இல்லம்மா, இன்னைக்கு சாயந்தரம் கொண்டு வந்து விட்டுறேன்னு மாமா சொல்லிருக்காரு. அப்படியா? ஒரு வழியா பிறந்து விடு விட்டுருச்சா உன் பொண்டாட்டிய? சரிம்மா, நான் கிளம்புறேன், கடைக்கு போனோம். ஒரு அரை மணி நேரம் பொறுப்பா, சமையல் செய்யறேன், ஒரு வா சாப்பிட்டுட்டு போப்பா. இல்லம்மா, நான் கடையிலேயே டிஃபன் சாப்பிட்டேன், நான் போனோம், கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியா? ஆமா, என்ன கண்ணாடி முன்னாடி ரொம்ப பரவாயில்லைப்பா. அது அப்பப்ப அப்படிதான், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. வரமா வாப்பா. கொடைக்கானல் காயினாலே ஒரு தனி ரகம்தான். அப்பா ஏண்டி, இந்த கண்ணாடி தேஞ்சு போயிட போகுதுரி. என்னமோ அவ்வளவு நேரமா நின்னுகிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த வயசுல கண்ணாடி முன்னாடி நிக்காம உன் வயசுல நிக்க சொல்றியா? ஆமாண்டி, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. மூஞ்சியெல்லாம் பேத்துற போறேன், தெரிஞ்சுக்கோ. ஏதாவது சொல்ற, பதில் சொன்னா வாய் நீளுதுங்கற. இப்படி எதுக்கு எடுத்தாலும் பதிலுக்கு பதில் பேசுற பாரு, அதுக்கு தான் உனக்கு வாய் நீளம்னு சொல்றேன். வீட்ல யாரும் இல்லீங்களா? வணக்கம்மா. வாங்க. என்ன தெரியலீங்களா? நான் சிதம்பரத்துக்கு ஒண்ணு விட்ட பங்காளி. உங்க மருமக சரவுக்கு நான் சித்தப்பா முறை வேணும். கல்யாணத்துல பார்த்த மாதிரி ஞாபகம். உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. வாங்க. இந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, டீ போட்டு கொண்டு வா. ஐயோ வேணாம்மா, 2 நாளா கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போய் எல்லார் வீட்லயும் டீயும் கலரும் குடிச்சு குடிச்சு வயிறெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு. தயவு பண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கொடுத்த இந்த தண்ணியே போதும். அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் அவசியம் வரணும். அவசியம் வந்துடும். உங்க வீட்டுக்கு வந்திருக்க வேண்டிய பொண்ணு இப்ப வேற இடத்துல கொடுக்கறோம். அண்ணனுக்கும் எனக்கும் உங்க பையன் செல்வத்தோட குணத்தை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து செல்வத்துக்கு கொடுக்கணும்னு தான் ஆசை. சரி, நம்ம என்னதான் பண்ண முடியும்? கடவுள் எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. அண்ணன் கூட ரொம்ப பிரியப்பட்டுதான் சிதம்பரத்துக்கிட்ட பேச என்ன அனுப்புனாரு. ஆனா அமையாம போச்சு. கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். சிதம்பரத்துக்கிட்ட தான் நான் தெளிவா சொன்னேனேம்மா, செல்வத்துக்கு நாங்களே வேற தொழில் வேணா ஏற்பாடு பண்ணி தரோம். மாப்பிள்ளையோட குணம் தான் முக்கியம். எப்படியாவது செல்வத்தை பேசி முடிங்கன்னு சொன்னேன். உங்க தரப்புல இருந்து எந்த பதிலும் வரலையே. அப்புறம் என்ன பண்றது? பொம்பளை பிள்ளையாச்சே, லேட் பண்ண முடியுமா?